இந்த புக்கிங் இல்ல இறங்க வேண்டியது. பாத்தீங்களா அந்த பையனை? முடியுமா? ஜோமான்ல வந்தா இந்த மாதிரி அதிசயங்களா பார்க்க முடியும். நம்ம பைக் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டல் எடுத்துட்டோம். இந்த கம்பவுண்ட் பைக் ரெண்டல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம நேரா ஒரு செயலி கேட்டிருக்கோம். அந்த செயலிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரூம் கிடைச்சிருக்காங்க. அங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு பூரா தண்ணியில நடக்கிறோம். கடல் தண்ணியில நீங்க தவறா எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் ப்ளீஸ். இப்படிதான் இருக்கோங்க. மோட்டர்ல மட்டும் தான் இங்க போக முடியும், இல்லைன்னா நடக்கணும். என்ன மாமே வரட்டா? எங்க ஃப்ரெண்ட் சேலி இருக்கா? சேலி இருக்கா? Tak booking. Belum booking kan? Tak pasti lah. Akad. Akad booking kan betul lah bila 08. ஓகே இருக்கா? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காரு சொன்னால அவர் நம்மளுக்காக புக் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே வா வா உள்ள போனோம். நம்மளோட ரூம் உள்ள இருக்கு. இங்கேயே பார்க் பண்ணாங்க ஓரமா. போட்டு வாடா, யாரும் திருட மாட்டானுங்கடா. அங்க போடு. ஹாய் அங்கிள். ஓகேங்க, நம்ம போயிட்டு ரூம்ல செகண்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த செயலி பேரு நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். This is our Chile. குயிக்கா ஒரு ரூம் டூர். ஒன்றும் இல்லை, பாத்ரூம். ரூம்ல செக்இன் பண்ணிட்டு வெளியாகும் போது குளிக்கிறதுக்கு வெளியாகலான்னு பார்க்கும் போது மழைங்க. ஆனால் பரவாயில்ல, லைட்டான மழை தான். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. உண்மையில அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, பயங்கரமா இருக்கு. நம்ம இங்கே தான் அப்புறமேலு வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட முடிச்சுட்டு நம்ம இங்கே தான் குளிப்போம். அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. என் பின்னாடிலாம் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக தண்ணி காடு தான். ரோடு பாருங்க. இந்த இடத்துலலாம் என்ன ரோடு, அது ஒரு கம்பவுங்க. இந்த மாதிரி இங்கே நம்ம இந்த பாதியில் வந்தால் இது ஒரு கம்பவுண்ட், இது இன்னொரு கம்பவுண்ட். டர்க்கி, இது வந்து டர்க்கி. சரிங்க, நம்ம போயிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். அழகா இருக்கு பாருங்க. பீஸா ரொம்ப ரிலாக்ஸா, சத்தமே இல்லாம ஒரு இடத்துல வந்து நிம்மதியா அப்படி சீல் அவுட் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வரலாம். அதுக்கான இடம் தான் இருக்கு. சத்தமே இருக்காது. இப்பயாச்சும் மோட்டர்லாம் போகுது. நைட் ஆனாக்கா அவ்வளோ அமைதியாக இருக்கும். கடல் சத்தம். நீங்கள் காலையில் ஏற்றோடனே சன்ரைஸு அவ்வளோ அமைதியாக இருக்கும். பேங்க். ஸோ இது வந்து சின்ன குட்டி டவுன் மாதிரி. இங்கே வந்து கடைகள்லாம் இருக்கும். பெயின் இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே ஒரு பாலாஜி போலீஸ் வேறு இருக்கும். இங்கேன்னு தெரியல, இதெல்லாம் கடை. இந்த டவுனுக்கு தான் நாங்கள் சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு கடலில் இறங்க போகிறோம். ஃப்ரீ டைவ் பண்ண போகிறோம்.
எங்கள் 2 சூபாய்க்கு வந்து பேக் பண்ணியாச்சு, சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். சீன கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் பார்க்க போனால் இப்போ சன் காஸ்டியூமில் பார்த்தா கடலில் இறங்க வேண்டியது. ஒரு அடிச்சிச்சு பாருங்க, ஒரு அடி, ஒரு மலை சக்குன்னு பிளானை மாற்றி 2 மோட்டரை எடுத்து நேராக சீன கடைக்கு இறங்கியாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளானை மாத்துறதுலாம் இல்லை, தண்ணியில் இறங்குறது தான். கடலில் இறங்குறது தான். ஓகே, ஸோ கடலில் இறங்கிட்டோன்னே முடிஞ்சா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். நான் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் தியோமானுக்கு வர்றதுக்கு, இவங்கெல்லாம் வந்து 2-3 வாட்டி வந்திருக்காங்க. ஆனால் மேலே சொல்கிறேன், வரும்போது நான் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தேன். லைக் ஒரு ஹைலேண்டுக்குள்ளே வந்து ரொம்ப லக்ஸரியான பிளேஸ்லாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது, அழகாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்கூல் இருக்குது, பாலா இருக்குது, பேங்க் இருக்குது, நல்லா இருந்துச்சு மேலே பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வராதவங்க தயவு செஞ்சு கண்டிப்பாக வாங்க. ரொம்ப லக்ஸரியாக இருக்காது, ஆனால் ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக உண்மையாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் சொன்னேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அடிமேல் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்னதை அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள்ட்ட ஷேர் பண்ணான். சன் செட் ஆகுது பாருங்க, அவ்வளோ இருக்கு. சரிதா, பயங்கரமாக இருக்குல்ல. அதான் எல்லாரும் சன் செட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வீடியோ உங்களுக்கும் காட்டுவோன்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து காட்டுறேன். பயங்கரமாக இருக்கு. சன் செட் ஆச்சு, மேகம் பாதி மறைச்சிருச்சு, இல்லைன்னா இன்னும் நல்லா தெரியும். நம்ம இங்கே தான் இந்த தண்ணியில் தான் போய் இறக்க போகிறோம். ஃப்ரீ டைவ் பண்ண போகிறோம், இன்னைக்கு ஃபன் பண்ண போகிறோம். தம்பியை பார்த்து சூதானமாக கூட்டிகிட்டு போங்க, உங்களை நம்பி தான் வரான். இவனை நான் பார்த்துக்கிறேன். அங்கே தெரியுதாங்க ஒரு தண்ணி மேலே மிதக்கும், அது என்னடா சொல்லுவோம்? பிளம்போங். மலாயில பிளம்போங், தமிழ்ல தெரியலையே. அது வந்து ஒரு 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 சரி, அந்த ஊரு அதுதான் பிளம்போங். தமிழ்ல என்னது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அங்கதான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து குதிச்சு அங்கே டைவ் பண்ணி விளையாடலாம், செமையா இருக்கும். அங்கே தான் எப்போதுமே நம்ம ஃபன் பண்ணிட்டு ஃப்ரீ டைவ் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் நியூபி, அந்த பையனும் நியூபி, அவங்கள கூட்டிட்டு இந்த தண்ணியில் இறங்க போகிறோம். நான் வேற வந்த அவசரத்தில் ஃபின்னு எடுத்தேன், இந்த கிளாஸ் எடுக்க மறந்துட்டேன். இப்போ இதோட மட்டும் தான் போகிறேன். எனக்கு அப்புறம் இதை தருவியாடா? இது மாற்றி போட்டுக்கலாம்டா. ஓ, அந்த அளவுக்கு பாசமா உனக்கு? வருங்க, காமிச்சல அங்கேயும் நீங்க வரேன்னு இங்க இப்போதான் வந்தேன். இப்படி இருக்கு, இவனை கூட்டி வரச்சுட்டே போதும் என்ன படுத்திட்டான். ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்விம் பண்றேனா, பயங்கரமா இருந்துச்சு. அவரு போறாரு தண்ணிக்குள்ள இறங்க போறாரு. நைட் ஆச்சுல, 6 ஆச்சு, செட் ஆச்சு, கொஞ்சம் நடுங்குத. அதனால நார்மலா இங்க இதுக்குள்ள தண்ணிக்குள்ளெல்லாம் போனாக்கா தெரியும், தண்ணிக்குள்ள நம்ம போனாக்கா. ஆனா இப்போ என்னன்னா வந்து தண்ணிக்குள்ள ஒண்ணுமே தெரியல. கோகுல் போட்டு போய் ஒன்றும் தெரியல, இருட்டாச்சுல. பயங்கரம். நாங்க மட்டும் தான் குளிச்சுட்டு இருக்கோம், எல்லாருமே கிளம்பிட்டாங்க. செம்ம ஆழங்க அண்ணா, செம்ம ஆழம். அந்த பையனை நான் கூட்டி வர்றதுக்கு கோழிப்பட்டு இறங்க போறியா? ஓகேங்க. குளிருதே. எப்படி இருக்கு இடம்? யாராச்சும் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இவங்களுக்கு, இவனுக்கு, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எப்படின்னா சோசியல் மீடியால. எங்க போறடா? தெரியும் சார், ராஜா
டேய் என்ன தெரிஞ்சு என்ன தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியலடா. கீழே பம்ப் பண்ணா ஒண்ணுமே தெரியல. கண்ணாடியே ஃபாக் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன் இருட்டாச்சு ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நல்லே வந்தோம்னா தண்ணிக்குள்ள அப்படியே தெரியும், நிறைய தெரியும், நல்லா இருக்கும். ஓகேங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிற முடியல, குளிருது. ஏர் ரெண்டு தவுக்குள்ள மாதிரி மாட்டி என்னால பம்ப் பண்ணி யார முன்னாடி உங்களுக்கு கை கொடுப்பேன்னு பார்த்தா காலு 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 என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கை கொடு கை கொடு. முழுக்கே போடா கைய குடுற. அம்மா வானத்தை பாருடா எப்படி இருக்குன்னு. அதான் அந்த வானத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய். இப்போ நாங்கள் முடியல, உதவி செய்ய சொன்னா தோல்னா கை கொடுப்பேன்னு பார்த்தா நேராக போய் கேமரா எடுக்கிறேன். நீ எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் வந்து டைமிங் தான் கொஞ்சம் சாரி லேட் ஆயிடுச்சு, மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் வானத்தை உங்ககிட்ட சரியாக காட்ட முடியல. நான் முதல்ல எடுத்துட்டியா? சன்ரைஸ் சன் செட் ஆகும்போது ஒரு மாதிரி வீடியோ எடுத்தேன், அதை நான் அப்புறம் இதில் சேர்த்து போடுவேன், பாருங்க பயங்கரமாக இருக்கும். சூப்பரா காய், சூப்பர் காய். சாப்பிட போயிட்டு இருக்கோம். இடையில சொந்தக்காரர் வந்து ரொம்ப பிஸியா வண்டி ஓட்டி எனக்கு என்ன புரியல, நம்ம பேசுறது விலகுமானாங்க, பேசுறது விலகுமானே தெரியல, வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐசோலேட் பண்ணிக்கலாம், மைக் இருக்கா இல்ல தானே, அப்புறம் ஐசோலேட் பண்ணிக்கலாம்டா. சூப்பரா ஹாய். நேற்று நைட் வந்தோம்ல, நேற்று நைட் எங்களால காட்ட முடியல தண்ணிக்குள்ள உள்ள அந்த அழகு எல்லாமே. நேற்று எங்களால காட்ட முடியல. இன்னைக்கு மார்னிங் ஏஞ்சோடனே நேரம் இங்கே தான் வந்தோம் சாப்பிட்டுட்டு. இப்போ இன்னைக்கு காட்டுற பாருங்க, எல்லாத்தையும் உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டுற பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. கமான் ஓ. இங்க பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து ஸ்னோக்லிங் பண்ணலாம். இங்க நிறைய மீன் இருக்கும் இந்த பாயிண்ட் கிட்ட. அங்கெல்லாம் கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து லைஃப் ஜாக்கெட்டு அப்புறம் பின் எல்லாமே கொடுப்பாங்க ரெண்டல். அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க நீங்க ஃப்ரீயாவே ஒரு 10 வழி 5 வழி வரும், நீங்க அதை வாங்கிட்டு ரெண்டலுக்கு இங்க வந்தீங்கன்னா இந்த இடம், இந்த பாத்து கீழே அங்க அந்த இதுக்கு கீழே எல்லா இடத்துலயுமே மீன் அவ்வளோ பார்க்கலாம் நீங்க. ஆனா நம்ம சும்மா ஃப்ரீ டிரைவ் பண்றதுனால தான் அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போடாம சும்மா அப்படி போகிறோம். நீங்கள் வர்றவங்க எல்லாமே வந்து பீச்சில் தெரியாட்டியுமே இப்படி லைஃப் ஜாக்கெட் போட்டு இறங்கி அப்படியே ஃபுல்லாக மீன் பார்க்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக மீன் இருக்கும், விதமான மீன், பார்த்ததே இல்லாத மீன்லாம் பார்ப்பீங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க, நான் அங்கே போயிட்டு காட்டுறேன் தண்ணிக்குள்ளே எப்படி இருக்கு.
டைம் முடிச்சிட்டோம். உண்மையில ஆக்டிவிட்டி இதுக்கு மேலதான். இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆக்டிவிட்டி இந்த மனுஷனுக்கு. இது இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன்லாம் உள்ள இருக்குது. ஆனால் தண்ணி அப்படியே தெளிவா இல்லை. ஓரளவு இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வாங்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி கிளியராக பார்க்கலாம். பட் சுட்டி இதுலேயும் நல்லா நிறைய மீன்லாம் மாட்டினுச்சு, பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்மளோட மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு காட்டுறேன் என்ன பண்ண போகிறோம்.